தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த சொரக்காயை வச்சு எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாங்க. சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. ரசம், பருப்பு ரசம். எப்பவும் போல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் தக்காளியும் ஊற வச்சுருக்கேங்க சுடுதண்ணியில். சாதம் வச்சு விட்டாச்சுங்க. வரகரிசி சாதம்னு உங்களுக்கு சிம் பண்ணி வச்சுட்ருக்கேங்க. அரிசி போட்டு சிம் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க. எடுத்து சொரக்காயை எப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்கள். சுரக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடுகு வெந்தயம் போட்டு பொரிக்க விட்ருக்கேங்க. அடுத்தது வெங்காயம் தக்காளியை போட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளியும் போட்டாச்சு. போட்டு நல்லா வணக்கணுங்க. இந்த குழம்புக்கு நம்ம வந்து புளி ஊற்ற போகிறதில்ல. இந்த குழம்போடது மட்டும்தாங்க. தக்காளி பீஸ் மட்டும்தான். சொரக்காய் குழம்புக்கு புளி ஊற்றி வச்சாலும் நல்லா இருக்காதுங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா பிஞ்சு சொரக்காயாக இருக்கிறதுனால நான் நல்லா ஃபுல்லாக ஒரு சொரக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு வணக்கிட்டு சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூனுங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுட்டேன். எல்லாமே போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வணக்கிடணுங்க. வணக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. அடுத்தது சொரக்காய் நம்ம உள்ளே போட்டோம். சொரக்காய் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டுங்க. எல்லாம் இந்த மசாலா எல்லாம் சொரக்காயில் எல்லா பக்கம் பட்டுறணும். வணக்கி விட்டுங்க. நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக வணக்கி விட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. நம்ம இதில் காய் நிறைய ஒரு சொரக்காய் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. இது நீ அப்படியே வேகட்டுங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, வரமிளகா போட்டாச்சு. ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம். இங்கே சொரக்காய் வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே பூண்டு கருகாப்பிலையும் இடித்து வச்சுருக்குதுங்க. இதை போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு ஒரு வணக்கி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாங்க. வணங்கிட்டு இருக்கட்டும். இது வணக்கிட்டு நம்ம தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கோம்லங்க. ரசத்துக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிட்டு நான் உங்களுக்கு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். பருப்புலேருந்து அந்த பருப்பு இங்கே இருக்குது. பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீ எப்படி ஊற்றுறதுன்னு பாருங்கள். பருப்பு தண்ணி தக்காளி கரைச்சது இதெல்லாம் ஒன்றா விட்டாச்சு. உப்பு போட்டுட்டேன். இதுக்கு அடுத்தது நம்ம ரசப்பொடி போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். மல்லித்தலை போட்டு விட்டோம்னா ரசம் ரெடிங்க. உப்பு பொடி கொதிச்சோன்னே இறக்கி ரசப்பொடி போட்டாச்சு, மல்லித்தலையும் போட்டாச்சுங்க. அருமையான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு ரசம் சூப்பராக இருக்குங்க. வாசம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க காய். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பையும் உள்ளே போட்டு விட்ருவோம். கலக்கிட்டு காமிக்கிறேங்க. அருமையாக சொரக்காய் சாம்பார் நிறையா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. நிறையா பெரிய சொரக்காய் போட்டிருக்கோம். காய் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. பொடி பொடியாக இப்படி நிறைய காய் போடையில் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டோம்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம பெருசாக போட்டால் காய் மட்டும் தனியாக பொறுக்கி வச்சுருவாங்க. இது இன்னொரு ஒரு கொதி கொதிச்சா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சாமிக்கு வைக்கல காமிக்கிறேங்க. ரசமும் ஆல்மோஸ்ட் கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நுரைச்சிருச்சு பாருங்கள். எப்பவும் போல் வெள்ளை சாப்பாடும் வச்சாச்சு, வரகரி சாதம் வச்சாச்சுங்க. சொரக்காய் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வச்சாச்சுங்க. பருப்பு ரசம் வச்சாச்சு. சாமிக்கும் சொரக்காய் சாதம் வச்சாச்சுங்க. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்தது நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.